அப்படியே பட்டாம்பூச்சிகள் மாதிரி பறந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது and advance happy women's day to all of you here and to all the women all over the world. First of all, எனக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு சில பேரை பயமுறுத்தி சில பேரை கஜோல் பண்ணி சில பேருக்கு பெரிய பாடங்களெல்லாம் சொன்ன ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச் கொடுத்த சாய் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா லியோ முத்து அவர்கள் இங்கே இருந்திருந்தா ரொம்ப பெரிய பெருமைப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு அவருடைய பேச்சு கேட்கும்போது அப்படின்னு தோணும். ஏன்னா அவருடைய கனவு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா உங்களை எல்லாரையும் இங்கே வந்து இப்படி உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு இருந்தது. உங்களை எல்லாரையும் அப்படின்னா என்ன, பெண்களுக்கு என்னுடைய காலத்திலேயே நான் சொல்றேன், there was no opportunity to study. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு எங்க வீட்டிலேயே எனக்கே சொன்னதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டேன். அப்படி இருந்த ஒரு சமுதாயத்திலிருந்து லியோ முத்து அவர்கள் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக உங்களுக்கு முன்னாடி 35 வருஷமா எத்தனையோ மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கறதுக்கான ஒரு கனவு கண்டார். அந்த கனவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சரியான கைகளில் கொடுத்துட்டு போனாருன்னு அவங்க நிஜமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆண்மகன் நின்றுகிட்டு ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் நடக்கும்போது நடக்கிற வலியை பற்றி பேசுறாருன்னா அவரை என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல கவனமா தன்னுடைய வாழ்க்கையை அணுகிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. மற்றது எல்லாமே என்ன வேணும்னாலும் பேசுறேன், ஆனா இதை பத்தி நான் மட்டும் பேச மாட்டேன்னு தயங்குற ஆண்கள் இருக்கிற இந்த சமுதாயத்துல இந்த காலகட்டத்துல அவர் மனசுல பட்டுச்சு அப்படி சொல்றாரு அப்படின்றதுதான் நீங்க எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தின்னு நான் சொல்லுவேன். அதே நேரம் அவர் சாய் பிரகாஷ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். as a mother, நாங்க பேரண்டிங் பண்ணும்போது மேம்க்கு நல்லா தெரியும், சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க கேட்காத மாதிரி இருப்பாங்க. இப்போ எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி போய்கிட்டு தட்ஸ் ஓகே, கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா தேவைப்படும் போது ஒரு இக்கட்டான நிலைமையில உங்க குழந்தை இருக்கும்போது நீங்க சொன்ன அந்த அறிவுரை இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய மனசுல இருக்கும். நீங்க கேட்டாலும் இல்லைன்னாலும் நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒரு காலகட்டம் வரும்போது உங்களுக்கு எங்களுடைய வார்த்தைகள் தான் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஸோ வெளிச்சம் அப்படின்னு பேசும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆக்டர்ஸ், எங்களுக்கு வந்து லைட்ஸ் பழக்கப்பட்டவங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த லைட்ஸ் வந்து வேணும்னு தோணுது. அதனாலதான் இந்த ரீல்ஸ், எதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பத்தி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, என் மேல ஒரு வெளிச்சம் விழணும், எனக்கு இருக்கிற ஒரு திறமைய என்ன சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சமாவது கவனிக்கணும், எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த லைட்ஸ் எல்லாம் பழக்கப்பட்டவங்க நாங்க. ஆனா இந்த வாழ்க்கையில 2 விதமான லைட்ஸ். ஒண்ணு வந்து இந்த மாதிரி எங்க நம்ம முகம் மேல விழுற லைட், கரெக்டா? ஸ்பாட் லைட்னு சொல்லலாமா அதுக்கு?
வேலைக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பாட்லைட் என் மேலே விழணும், நான் சாதிச்சிருக்கேன், என்னுடைய ரீல் பாரு மற்றவங்களோட விட எனக்கு அதிகமான வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கணும், அதிகமான லைக்ஸ் கிடைச்சிருக்கணும். எதுக்கு? You just want that light on yourself. There's one more kind of light. அதுதான் வந்து லைட் ஹவுஸ் லைட். அந்த லைட் ஹவுஸுடைய லைட் என்ன பண்ணும்? அப்படியே எல்லாரும் எங்க போகணும், எதை தவிர்க்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற லைட்டா லைட் ஹவுஸ் இருக்குல்ல. அப்போ நமக்கு வந்து ரெண்டு விதமான லைட்ஸ் உடைய சாய்ஸ். Are we going to be the lighthouse or are we going to stand in the spotlight? Do we want the spotlight or are we going to be the lighthouse for others? These are the choices we have to make. இப்போ நீங்களே ஒரு லைட் ஹவுஸாக இருக்கீங்க. இங்கே இருக்கிற உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ், உங்களுடைய சாய் பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், உங்ககிட்ட பேசுறதுக்காக, உங்களை வழி நடத்துவதற்காக, ஏன் தன்னுடைய செய்கையால உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிற அந்த ஆயாமாக்கள் கூட உங்களுக்கு லைட் ஹவுஸ். ஏன்னா அவங்க படிக்காம இருக்கலாம், வாழ்க்கையை படிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம். அம்மாச்சிங்க நம்மளுடைய பாட்டிகள்லாம் என்ன படிச்சிருக்காங்க, ஆனா சில நேரத்தில் அவங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு, விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றது இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை படிப்பினையுடைய வார்த்தை. அப்போ இந்த மாதிரியான லைட் ஹவுஸ் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஹேவ் டு ஹேவ் தட் லைட். இல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ அந்த லைட்டை உள்வாங்கி they are ready to give light to the world. அப்படியானதான் நீங்கள் இருக்கணும். ஸ்பாட்லைட்டில் நிற்கிறது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஸ்பாட்லைட்டில் நிற்கும் போது அதுக்கான ஒரு தைரியம் வேணும், எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் வேணும், எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை வேணும். இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம். நம்ம என்னவாக போகிறோம் அப்படின்றது இப்போ நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை, வாழ்க்கை நம்மளை வச்சு டிசைட் பண்ண வைக்கும். ஸோ என்ன மாதிரி லைட்டாக நீங்கள் இருக்க போறீங்கன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்க. உங்களை மாதிரியான பருவத்தில் இருக்கும்போது தான் ரெண்டு பெண்கள், எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பெண்கள் வந்து வந்தனா வைஷ்ணவின்னு அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு டெஸ்டிடியூட் உமன் பார்த்தாங்க. என்னடா இது, தினம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அந்த பெண்ணை மட்டும் யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் குளிப்பாட்டி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நாளுக்குள்ள அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்தது நான் எங்கிருந்து வந்தேன்னு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்களே ஸ்ட்ரீட்ஸ்ல, வீதிகள்ல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெற்றோர்கள் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு போயிட்டு வரது இல்லைம்மா, நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு எல்லாரையும் கொண்டு வந்தது. அதுதான் பேனியன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த பேனியன்ல என்ன பண்ணுவாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற உமனை கொண்டு வந்து சும்மா அப்படியே வச்சுட்டு அதுக்காக டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. They search for the families of the women because அவங்க வந்து வாண்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அத்தனை பேரை வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்களை அவங்களுடைய ஃபேமிலிஸோட சேர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காலில் நின்று they can earn, they can support themselves அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களை மாதிரி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பருவத்தில் ரெண்டு பெண்கள் தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ
if you look around, உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. Such a beautiful idea. உங்களுடைய வில்லேஜஸ் எல்லாம் நீங்க போய் பார்க்கணும், அடாப்ட் பண்ணணும், அந்த வில்லேஜஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதோட சேர்ந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நாம என்னவா இருக்கணும். ஏன்னா a woman is always a giver. They give life. அதிலிருந்து ஆரம்பமானது கிவிங் அப்படின்னு. அதனாலதான் a woman can do wonders. சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்க சாதனைகள் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரியுது. They just need little bit of push, encouragement and saying that I see you. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் நம்ம வந்து இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு படம் யாராவது பார்த்தீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் நான் வந்து ஞாபகம் எப்படி வந்தேன்? I just come as a person who does not even utter a word. Actually, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெண்களே, ஆண்கள் போய் பார்க்கணும், பட் பெண்களே போய் நீங்க பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் உமன் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அதை காமிக்கிறதுக்கு தான் அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய பாப்புலர் ஆயிருக்கு. பிகாஸ் உண்மையை காமிக்கும் போது அதை நம்ம மறக்கவே தேவையில்லை, அதுவே மறக்கும். ஸோ விமனை நாம் வந்து சொல்கிறோம், I see you. I see your sacrifice. I acknowledge your sacrifice. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க பாட்டி கையை பிடிச்சு, உங்க அம்மா கையை பிடிச்சு சொல்லுங்க, அம்மா நீ சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஐடியா பாட்டி கிட்ட கேளுங்க. நீ சின்ன வயசுல உனக்கு என்ன ஆசை இருந்தது, அதாவது நீ ஐடியா. முக்கால்வாசி பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னு இருந்ததுன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு இருந்தது, எனக்கு டான்ஸ் ஆடணும்னு இருந்தது, எனக்கு என்னென்னமோ செய்யணும்னு இருந்தது. ஆனால் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் அப்படின்றது நமக்கு என்னவாக இருக்கு அப்படின்றது எங்கள் அம்மாவும் பாட்டி தான் தெரியும். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை. இப்போ இருக்கிற கல்யாணம் எப்படி இருக்குன்னா, நம்ம சேர்மன் வைஃப் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. They acknowledge. They ask the wife, what is it you want to do? நம்ம என்ன கேட்கணும்? ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கேட்கணும். ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணுமா அப்படின்னா, பாதுகாப்பு எதிர்த்து வேணும் அப்படிங்கிறது முதல்ல கேட்கணும். பாதுகாப்பு வேணும்ங்கிறது வந்து ஒரு ஆணினுடைய பார்வையில் இருந்து செய்கையில் இருந்தோம் அப்படின்ற போது நாம பேச வேண்டியது யாருக்கிட்ட? நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம வளர்க்கிற, இல்லை நம்ம கூட பிறந்திருக்கிற, நம்மை வளர்த்திருக்கிற அவங்க கிட்ட பேசுகிறோம். ஸோ இவங்களே போய் ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும்போது இவங்கெல்லாம் எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ட்ரெடிஷன் பற்றி சொன்னாங்க. We take our tradition of sharing and taking care of everybody in our family like our mothers did. அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அதை வீட்டுக்கு நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்ம கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், எனக்கும் குரல் இருக்கு, எனக்கும் ஆசைகள் இருக்கு, அதுக்கு நீங்க அதை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களை இந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக உங்க அப்பா அம்மா எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ பேருடைய போராட்டங்களால நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பெண்களுக்கு படிப்பு வேணும்
அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் செய்த போராட்டம். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தெருவுல இருக்கிற யாருக்காவது நம்மள மாதிரியான ஒரு படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு வாட் கேன் ஐ டூ, ஒரு சிந்தனை தான். அந்த சிந்தனையை சரிப்படுத்துறதுக்கோ சாத்தியப்படுத்துறதுக்கோ இப்போ யாரோ ஒரு கனவு கண்டதுனால தானே நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அதை ரொம்ப காற்றமா முன்னுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறதுனால தானே இன்னும் வரப்போறவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது. So let us all get together. இந்த பெண்கள் தினம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பணி செய்து கொண்டிருந்த நேரங்கள் 8 மணியாக குறைப்பதற்காக நடந்த போராட்டம் வெற்றி அடைந்தது. அதற்காக தான் இந்த மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் நாம் இன்னும் போராட வேண்டியது இருக்கு. நம்மளுடைய இந்த ஜெனரேஷன்ல சம ஊதியம் கிடைக்குதா? ஒரே வேலையை பண்றோம், ஆனா மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஊதியம் நமக்கு கிடைக்குதா? அதே சேலரி நமக்கு கிடைக்குதா? ஈக்குவல் பே என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உண்மையான மகளிர் தினம் நம்ம கொண்டாட முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். எஸ் ஆர் நோ? சேலரி அப்படின்னு வரும்போது ஒரே வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒரே சேலரி கிடைக்கும். ஒரே சேலரி கொடுக்க சொல்லி கேட்டா நம்மளுக்கு அந்த வாய்ப்பே போயிடும் அப்படின்ற பயத்துல தான் இன்னும் இந்த வேலை வேணுமே அப்படின்னு உட்காந்து எப்போ பாலிசிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் தட் யூ ஹாவ் டு பே ஈக்குவல் எவ்ரிபடி, அந்த பாலிசிஸ் யாரை கொண்டு வர முடியும்? we have to say இந்த இடத்துல இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு, கண்டுபிடிங்க. நாங்க ஒரு என்ன பண்ணோம்னா சென்னை மேயருடைய they have this monthly meetings. A normal person, common person also can go and give recommendations. மனுக்கள் கொடுக்கலாம். அது தெரியுமா? நமக்கு இருக்கிற உரிமைகள் என்ன தெரிஞ்சுக்கீங்க. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இருக்கு உரிமைகள், பெண்களுக்கு என்ன உரிமைகள், சிட்டிசன் நமக்கு என்ன உரிமைகள் இருக்கு. ஒரு முறை நாங்க போய் நிறைய பில்டிங்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் யூஸ் பண்ணாம நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அவை எல்லாவற்றையும் இந்த ராத்திரி நேரத்தில், அதாவது பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் சூப் ஸ்டேஷன்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு இரவு தங்கறதுக்கான ஒரு இடமாக விடுதியாக அதை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு நாங்கள் போய் அஸ் அ சிட்டிசன், காமன் சிட்டிசனாக நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் சில பிளேசஸ் ஓப்பன், பிகாஸ் விமனுக்கு இந்த மாதிரியாக ஒரு இடம் இருக்குது, ஆனால் மென்னுக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே they will be sleeping on the platforms. அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் வாங்க, ஒரு விடுதியில் வாங்க, ஓல்டேஜ் ஹோம் வாங்கன்னு வர மாட்டாங்க. நான் அங்கே நிறைய கட்டுத்திட்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்படி இல்லை, நீங்கள் ராத்திரி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இரவு உணவு இருக்கு, இரவு நீங்கள் தூங்கிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணும்னாலும் போகலாம். அப்படின்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குற எத்தனையோ பேர் ரெஸ்டிடியூட் பீப்புளை நம்ம காப்பாற்ற மாதிரி இருக்கு. அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நீங்க இந்த வில்லேஜஸ்க்கு போறீங்க இல்லையா, தத்தெடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வில்லேஜ், அந்த ஊருக்கு, அந்த தெருவுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நீங்க ஒரு சஜஷன் கொடுங்க. Your suggestions will be much better than our suggestions. நாங்கள் இதை இங்கே பண்ணோமா, ஹைதராபாத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா, பழைய பஸ்ஸஸ் இருந்தது இல்லையா,
you guys are all much more intelligent, much more opportunities are there for you to learn, to understand, to think. You are very fast. ஏன்னா அவ்வளோ அவென்யூஸ் இருக்கு உங்களுக்கு. பட் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நாலேஜ். ஒரு தமாஷா இந்த அந்நியன் படத்தில் நினைக்கிறேன் விவேக் அவர்களுடைய ஒரு சின்ன காமெடி இருக்கும். எந்தெந்த இடத்துல ஃப்ரீ சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு. நாலேஜ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு. ஸோ நாலேஜ் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னா we have to use that knowledge. In which way அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம நாலேஜ் நமக்காக முதல்ல தேவைப்படணும். அட் அதே நேரத்தில் இது மற்றவங்களுக்கு. ஒரு பர்சனுக்கு வந்து 5 பேரை நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் ஐ கேன் கீப் ஆன் டாக்கிங் டு யூ. 5 பேர் தேவைப்படுறாங்க. ஒருத்தர் வந்து the best guide. The guide can be your teacher, your father, your mother or your uncle. கைடு பண்ணிடுங்க. அந்த கைடு எப்படி இருப்பாங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. செகண்ட் பர்சன் வந்து உங்களுடைய மென்டாராக இருப்பாங்க. அந்த மென்டாருக்கு வந்து உங்கள் சப்ஜெக்ட், நீங்கள் எடுத்திருக்கிற சப்ஜெக்டில் he or she should be the best. அப்போ தான் மென்டார் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நான் ஒரு டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு படத்தை. ஒரு நல்ல டைரக்டர் சிங்கேந்திர ஸ்ரீனிவாச சார் கிட்ட தான் போய் நான் விசிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐ சோஸ் மை மென்டார். ஐ வாண்டட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம் ஒரு பியர் ஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் நானே ஒரு டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு என்னுடைய சமகாலத்தில் என்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற ஒருத்தரோட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குது, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ நல்ல படமாக வருதுன்னா என்ன மாதிரி லென்சஸ் யூஸ் பண்ணணும். அந்த பியர் பர்சன் சொல்லுவாங்க. நாலாவது யாரும் தெரியுமா? ஒரு சியர் லீடர் இருக்கு. ஒரு சியர் லீடர்னா அவங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுத்த எந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க கிடையாது. எங்கே போனாலும் நீ என்ன செஞ்சாலும் ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் கை தட்டி ஆரவாரம் பண்ணி உன்னை உற்சாகப்படுத்த ஒரு சியர் லீடர். இட் கேன் பி யுவர் சிஸ்டர், இட் கேன் பி யுவர் ஃப்ரெண்ட், இட் கேன் பி யுவர் மாம். ஏன்னா மாம் மட்டும்தான் வந்து எது பண்ணாலும் நம்ம வீட்டில். So the other person should be one friend with whom you can talk, with whom you can share your fears, your failures, and that one friend will be ruthless to you to say, hey, you could have made a better film, you could have written a better script, or you could have done it well. Ruthless ஆக இருக்கிற அவங்க வந்து இன்னொரு ஆடியோ தெரியுமா? கோச். யூ சூஸ் யுவர் கோச். கோச் எப்படி? ஒரு அத்லீட்டுக்கு கோச் எப்படி இருப்பாங்க? கால வலிக்குதுன்னு சொன்னால் 5 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய கோச் வந்து சாய்ந்த கட்சி நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த கோச் he knows, he or she can see what you can be and push you, get up at 3 o'clock, 4 o'clock, do that undoable thing and finish the task. You need a coach, a personal coach who is ruthless with you, at the same time who knows what are the rules of the game. இவங்களை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாரையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஓ, இவங்க தான் நம்ம கோச், இவங்க தான் நம்ம மென்டர், இவங்க தான் நம்ம கைடு, இவங்க தான் நம்மளுடைய cheerleader. Tell them, thank you for being there for me. And you be that one to some other person.
ஜாலியாக இருந்துக்கிறேன். உங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு. படிப்பு தான் முக்கியமான, படிப்பு ரொம்ப முக்கியம். அது டிகிரியோட சேர்த்து வர படிப்பாக இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் விளையாடலாமா? Many would have seen this because I always do this with all the students. கேட்குறீங்களா இல்லையா? கை தூக்குங்க. கேம் விளையாடலாம் சொல்றவங்க. அங்கெல்லாம் கேட்கலையாப்பா? ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா? கேம் விளையாடலாமா? ஓகே, நான் எப்படி சொல்றேனோ நீங்க அப்படி செய்யணும். ஓகேயா? சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேனோ அப்படி நீங்க செய்யணும். சரியா? ஓகே, இந்த கை இப்படி முன்னாடி நீட்டுங்க. இந்த கை அப்படியே மேலே கொண்டு போங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்படியே திரும்ப மேலே கொண்டு போங்க. அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலும் தம்மும் இப்படி சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்துக்கிட்டே மெல்ல 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 கீழே கொண்டு வாங்க. கீழே மெல்ல மெல்ல கொண்டு வந்துட்டு உங்களுடைய சின்னல வைங்க. மெல்ல சின்னல வைங்க. நாம நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இன்னொன்னு பண்றீங்க. ஆனா நீங்க எங்க வச்சிருக்கீங்க? சீக்ல தானே வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க சீக்ல வச்சிருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? உங்களை சீக்ல தானே வைக்க சொன்னேன். ஏன் சீக்ல வைக்கல? ஏன்னா நான் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. நான் செஞ்சதுதான் நீங்க செஞ்சீங்க தவிர நான் சொன்னது நீங்க செய்யல. So actions speak louder than words. நான் எங்களை கொண்ட கிளிய, நம்ம எல்லாரும் கொண்ட கிளிய பேசுவோம். But if my actions are not matching my words, you will not listen to me. அதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா உங்களுடைய செய்திதான் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கரெக்டா? இப்போ இங்க வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறணும்னு நினைக்கிறேன். நான் லேண்ட்மார்க் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். இந்த லேண்ட்மார்க் போகும்போது பணம் கட்டிட்டு போனேன். 2 நாளுக்கு ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோ இல்லை சம்திங் பேசுறேன். அப்போ நான் போகும்போது என்ன பண்ணேன்னா டீ பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 11:30 நீங்கள் வெளியே போகிறீங்க, 11:45 உள்ளே வந்துடலாமான்னு கேட்டாங்க. We all said yes, 11:45 வந்துடலாம். நீங்கள் எல்லாரும் கை தூக்குங்க. 11:45 வர்றவங்க யாரு அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கை. இதே அளவுக்கு தான் இருந்தது. காமராஜ் நடந்தது. எல்லாரும் கை 11:45 கை வந்துடுறோம் அப்படின்னு கை சரி போயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குல்ல. அப்படியே 11:46, 11:47, 11:50 அப்படின்னு வரும்போது என்னாச்சு? கதவு சாத்திட்டாங்க. என்னடா இது, பணம் வாங்கியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் செஷன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. உங்க சப்போஸ் இன்சைட் 11:45 இல்லை, நீங்க வரல. சொன்னா அது என்னங்க, ஒரு நிமிஷம்
நிமிஷம் தானே, 30 செகண்ட்ஸ் தானே, நீங்கள் எப்படி எங்களை உள்ள விடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்றுக்கணும். அந்த ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள விட்டாங்க. ஆக்சுவலாக விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 11:45 வரேன்னு சொன்னது யாரு? நீங்கள் தானே, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல, கையெல்லாம் தூக்கி வாக்கு கொடுத்தீங்கல்ல, 11:45 வரேன் அப்படின்னு. உங்கள் வார்த்தையை நீங்களே மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? அது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சோம். That was the first lesson they told us. That was the first thing about life. I always go on time, not just because they are expecting, because I gave a word. I value my word. I stand according to my word. When you stand on that, you have a strong ground to go. ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா கரெக்ட் டைமுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் பேச வேண்டியது, நீங்கள் சொல்ல வேண்டியது ரொம்ப நல்லா சொல்லுவீங்க. 10 நிமிஷம் லேட்டாக போனால் சாரி சொல்லி கில்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக? ஸோ லெட் us not start with an apology. Life will never give us second chance. So make the best of your chance. In the night, in the workshop, in the class, in the project, it's very important. மக்களை நீங்கள் இங்கே உள்ள வரும்போது ஒரு பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க. I am going to get this degree with flying colors. நீங்கள்